ஒரு காட்டுக்குள்ள ஆமையும் முயலும் நல்ல நண்பர்களாக பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நரி வந்து கேட்டுச்சான், என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஒன்றா தான் தெரியுறீங்களா? ரெண்டு பேரும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அந்த நரி. ஏன் இல்லையே, நாங்கள் ஏன் சண்டை போடணும் அப்படின்னு இந்த முயல் கேட்டுச்சான். ஆமாம், நீ தான் ஆமைக்கிட்ட தோத்துட்டே இல்லை, அதனால தான் நான் கேட்டேன். சரி, மறுபடியும் ஒரு போட்டி வைக்கலாம், நீங்கள் ரெண்டு பேரும் ஓடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி கேட்டுச்சான். அதுக்கு இந்த முயல் சொன்னச்சான், இல்லை இல்லை, நான் வேகமாக தான் ஓடுவேன். ஆமாம், தனியாக வரும்ல, நீ என்ன பண்ண போகிற? அதோட நரியின் தந்திர திட்டத்தை வந்து இந்த முயல் அறிஞ்சிக்கிட்டு என்ன செய்யுமா, நாங்களாம் வந்து போட்டிக்கெலாம் வரல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆமையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருமா. அந்த நரி ஆஹா, ஆமை சாப்பிட்லான்னு நினச்சோமே, ஏமாந்துட்டோம்னு நினச்சிட்டு வருமா. அடுத்த முயல் கேட்டுச்சான், நான் உன்கிட்ட தோத்துட்டேன்னு எல்லாரும் என்னை அசிங்கமாக நினைக்கிறாங்கல்ல, இதனால் முயல் இனத்துக்கே அவமானமாக இருக்கும், எல்லாரும் என்னை தானே பேசியிருப்பாங்க தப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஆமை சொன்னிச்சா, ஆமாம், இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையுமே உன்னையே எல்லாரும் ஏளனமாக தான் பேசினாங்க, நான் ஜெயிச்சனால உனக்கு அதிக தலக்கணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஆமை சொன்னிச்சான். அதுக்கு இந்த முயல் சொன்னிச்சான், இல்லை இல்லை, எனக்கு எந்த தலக்கணமுமே கிடையாது, சரி வா போவோம்னு சொல்லி வந்துட்டுருக்கையில் தூரத்தில் ஒரு சிங்கம் வர்றதை பார்த்துச்சலாம். அப்போ அந்த முயல் சொன்னிச்சான், அச்சோ ஒரு சிங்கம் வருது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், சிங்கம் தான் நம்மளை ஏதாச்சும் பண்ணும், உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா இங்கேருந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு இந்த ஆமை சொன்னிச்சான். அப்போ முயல் கேட்டுச்சான், அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் என் ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிருவேன், அது பாறைன்னு நினச்சிட்டு அந்த சிங்கம் போயிடும் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த முயல் அங்கே எங்கும் ஓடி போச்சுதான், எங்கேயுமே போக முடியல, நம்ம மாட்டிக்கிறோங்கிறத நினச்சிருச்சான். அல்லல்லா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது முயல் ஒரு தந்திரமான ஒரு திட்டம் தீட்டுச்சு. இந்த ஆமை போய் அந்த கூட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிருச்சு. அங்கேருந்து சிங்கம் வந்து கேட்டுச்சான், இன்னைக்கு வேட்டையாடுறதுக்கு நல்ல உணவு ஒன்று கிடச்சிருச்சு, அங்கும் இங்கும் ஓடி ஆடி நான் எதை உணவும் இப்போ சாப்பிட தேவையில்லை அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு இந்த முயல் சொன்னிச்சான், உணவு வேட்டையாடி சாப்பிட போறியா? நான் உனக்காக ஒரு பரிசு வச்சுருக்கேன் சிங்கராஜா அப்படின்னு சொன்னிச்சான். பரிசா? அது என்ன அப்படின்னு கேட்டுதான் சிங்கம். இந்த பாறைக்கு கீழே ஒரு குழி இருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு மான் விழுந்து கிடந்துச்சு, அதனால் இந்த பாறையை தூக்கி போட்டு நான் அது மேலே ஏறி உட்காந்துருக்கேன், உனக்காக அந்த மான் கறி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் சொன்னிச்சான். அந்த சிங்கம் சொல்லிச்சு, ஆஹா, மான் கறியா, சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிச்சான். அப்போ அந்த முயல் சொன்னிச்சான், நீ இந்த பாறை மேலே ஏறி நின்றுக்கிட்டு அமைக்கி பிடிச்சிக்கோ, நான் போய் அந்த மானை எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த சிங்கம் சொன்னிச்சான், எங்கேயும் போயிட மாட்டேல, சீக்கிரம் வந்துடும்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த முயலும் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், ஒரே ஓட்டமாக ஓடி போச்சான். இந்த சிங்கம் இன்னும் முயல் வராத கோவத்தில் இந்த பாறையை எட்டி உதச்சிச்சான். பாறை பறந்து போயிடுச்சான். ஆனால் அது பாறை இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஆமை பறந்து போய் கீழே விழுந்துச்சான். அப்போது முயல் ஓடி போய்கிட்டுச்சுல சிங்கத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக. இந்த ஆமை சொன்னிச்சான், என்னை காப்பாற்று, நான் குப்பறக்க விழுந்திருக்கேன், என்னை பரட்டி போடுன்னு சொன்னிச்சான். அதுக்கு இந்த முயல் சொன்னிச்சான், நீ வந்து துரோகி, என்னை ஆபத்தில் இருக்கும்போது என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டு போயிட்ட, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமையை திருப்பி பரட்டி போட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை சொன்னிச்சான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். எந்த ஒரு நண்பனை வந்து சிக்கலான நிலைமையில் நீ கைவிட்டுட்டு துரோகம் பண்ணுறியோ, என்றைக்கும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமையோட உறவு நமக்கு வேணான்னு சொல்லிட்டு இந்த முயல் திரும்பி கூட பார்க்காம இங்கேருந்து போயிடுச்சான்.